Hi, hello everyone. Selenium Java beginners tutorial பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு day 15. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து how to clear value in text box. ஸோ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக எடுத்திருக்கிற அப்ளிகேஷன் toolsqa.com. இந்த வெப்சைட்ல இந்த சர்ச் பாக்ஸ்ல ஒரு டெக்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் எப்படி கிளியர் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்படி கிளியர் பண்றதுக்காக செலீனியமே இன்பில்ட்டா ஒரு மெத்தட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அந்த மெத்தட் நேம் வந்து கிளியர். இந்த கிளியருங்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மெத்தட். பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. நீங்கள் கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபியூ அப்ளிகேஷன்ஸில் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வேல்யூ வந்து கிளியர் ஆகுறது இல்லை. ஸோ அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வேற ஒரு மெத்தட் தான் போகணும். ஸோ அது என்னதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணி வேல்யூஸை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால குரோம் டிரைவர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் இம்ப்ளிசிட் வெயிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் யூஆர்எல் லோட் பண்ணுறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? ஃபைண்ட் எலிமெண்ட். அந்த எலிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும். நம்ம ப்ரௌசர் லான்ச் பண்ணியாச்சு, யூஆர்எல்லையும் லோட் பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து இந்த எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதுக்காக அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு மோர் டூல்ஸ், டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அந்த ஆரோ மார்க் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த சர்ச் பாக்ஸ் மேலே ஹோவர் பண்ணுங்க. ஹோவர் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹைலைட் ஆகும். இதில் நேம் இருக்கு. ஸோ கீவேர்டுங்கிறது வேல்யூ. ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க இது வந்து யூனிக்காக இருக்கான்னு. ஸோ கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா அது யூனிக்காக இல்லை, ஏன்னா 1 of 2 காமிக்குது. 2 எலிமெண்ட்டுக்கு இது பாயிண்ட் அவுட் பண்ணுது. இப்படி இருந்தால் ஒர்க் ஆகாது. மேபி இந்த எலிமெண்ட், அதாவது நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் எலிமெண்ட் 2ல இருக்கு. மேபி நம்ம ரன் பண்ணும்போது எலிமெண்ட் 1 தான் ஃபர்ஸ்ட் லோட் ஆகும்னா அந்த எலிமெண்ட்ல போய் டெக்ஸ்ட்டை வந்து என்டர் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் ஃபெயில் ஆகும். ஸோ அது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது இல்லாமல் நமக்கு பார்த்தா ஐடி இல்லை, கிளாஸ் இருக்கு, பட் அதில் ஒரு நம்பர் வருது. நம்பர்ஸ் வருதுனாலே அது ரொம்ப மேக்ஸிமம் டைனமிக்காக இருக்கும். ஈச் லோடில் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ இதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேற எந்த ஒரு வேயும் இல்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்பாத் தான் போகணும். எக்ஸ்பாத் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம சேனல்லே வீடியோ இருக்கு. ஸோ அதுக்கான லிங்கை வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து ஷேர் பண்ணுறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, எக்ஸ்பாத்துக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ், தென் அதோட டேக் நேம். இது என்ன டேக்குள்ள இருக்கு? இன்புட். ஸோ இன்புட், தென் ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம எந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ண போறோமோ அந்த அட்ரிபியூட்டுக்கு முன்னாடி போட்டு அந்த அட்ரிபியூட் நேம் போடணும். தென் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள அந்த அட்ரிபியூட்டோட வேல்யூவை வந்து கொடுக்கணும். இப்ப பாருங்க, இப்பவுமே இது 1 of 2 தான் காமிக்குது. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம்னா இண்டெக்ஸ் பேஸ்ட் எக்ஸ்பாத் போட போறோம். அதாவது நமக்கு 2ங்கிறது தான் வேணும். ஸோ இதுல 2ன்னு கொடுக்க போறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது? இந்த எலிமெண்ட் மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணோம்? அதையும் டிரைவர் கிட்ட தான் சொல்லணும். ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் by dot, நம்ம எக்ஸ்பாத் யூஸ் பண்றதுனால எக்ஸ்பாத்துக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள இந்த வேல்யூ கொடுத்துருங்க. தென் எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபைண்ட் எலிமெண்டோட டேட்டா டைப் பண்ணது வெப் எலிமெண்ட். ஸோ வெப் எலிமெண்ட்ல ஸ்டோர் பண்ண போறோம். வெப் எலிமெண்ட் சர்ச்னு கொடுக்குறேன் வேரியபிள் நேம். நம்ம எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிட்டோம். தென் என்ன பண்ணணும்? இந்த எலிமெண்ட்ல வந்து டெக்ஸ்ட் என்டர் பண்ணணும். ஸோ எலிமெண்ட்ல இருந்து டெக்ஸ்ட் என்டர் பண்றதுக்கு சென்ட் கீஸ் இது கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள உங்க வேல்யூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்பதான் நம்ம எலிமெண்ட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல புக்குங்கிற வேல்யூ என்டர் ஆகும். அந்த புக்குங்கிற வேல்யூவை கிளியர் பண்றோம். ஸோ அதுக்கும் அந்த எலிமெண்ட் கிட்ட தான் சொல்ல முடியும். ஸோ எலிமெண்ட் டாட் கிளியர், மெத்தட் நேம் பாருங்க கிளியர். கிளியர் வந்து கொடுத்தா மட்டும் போதும். கோடிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன்.
URL லோட் ஆகுது. பாருங்க புக்ஸ்ங்கிறது என்ட்ரு ஆகி கிளியர் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட் ஆச்சு. ஸோ இதை ரொம்ப கிளியரா பார்க்கறதுக்காக இதுக்கு நடுவில் கொஞ்சம் வெயிட் கொடுத்துக்கலாம். த்ரெட் THREADன்னு போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் java.lang அதில் இருக்க த்ரெட் டாட் ஸ்லீப்னு இருக்கும். ஸோ அது கொடுங்க. இவ்வளோ டியூரேஷன் கேட்கும். இதை வந்து இப்போ 3000 இருக்கிறது மில்லி செகண்ட்ஸ். 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். இந்த த்ரெட் டாட் ஸ்லீப்ல வந்து நீங்க மில்லி செகண்ட்ஸ்ல தான் கொடுக்கணும். இதுலயே நீங்க ஹோவர் பண்ணீங்கன்னா அதுல இருக்கும் மில்லிஸ்ன்னு இருக்கும். ஸோ அதனால தான் 3 செகண்ட வந்து 3000 கொடுத்துருக்கேன். இப்போ ரைட் கிளிக் ரன் as ஜாவா அப்ளிகேஷன். பேஜ் லோட் ஆயிடுச்சு. புக்ஸ் என்டர் ஆகி ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணி கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த கிளியர் மெத்தட் சப்போர்ட் பண்ணாத அப்ளிகேஷன்ஸுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.